பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல யோவான் 8:36 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தராக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அப்போ என்ன ஆகுது? நமக்கு விடுதலை உண்டாகிறது. அவர் நம்ம சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தையை விசுவாசித்து பரிசுத்தாவியனோட அபிஷேகத்தை பரிசுத்தாவியனோட பெற்றுக்கொண்ட அந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு மெய்யான ஒரு விடுதலை தந்து விட்டார் என்று ஒரு நிச்சயம் இருக்கிறது இல்லையா? ஆனாலும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலைத்து கொண்டிருங்கள். அப்போ நம்ம எல்லாரும் விடுதலை ஆக்கப்பட்ட நம்ம ஒன்றுத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணுமா? மறுபடியும் நம்ம அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் ஜாக்கிரதையாக இருக்குமா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின இந்த சுயாதீனம், இந்த விடுதலை என்ன பண்ணும்? அந்த நிலையில் நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லப்படுகிறது. நம்ம விடுதலை அப்படின்னாலே இந்த வசனத்தை எப்போவுமே அடிக்கடி யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, நம்மள வெளியரங்கமாக இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவரே, இந்த பிரச்சனை பாடுகளில் இருக்க ஆண்டவரே, நீங்கள் கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு என்று வார்த்தை இருக்கிறது, எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை வெளியரங்கமான உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கோ இல்லை உடல் சரீர பலவீனங்கள் மாறுவதற்காகவோ நம்ம அந்த வார்த்தை யூஸ் பண்ணோம்னா அது தவறு கிடையாது. ஆனால் என்னன்னா, மெய்யான விடுதலை அது அல்ல. ஏன்னா பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு நம்ம பலவீனம் இல்லாதவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். வியாதி இல்லாதவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லை பணக்காரங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லைன்னா நம்ம கடன் பாரங்கள் இல்லாமல் நம்ம நம்ம ஆசீர்வாதமாக இருந்தோம்னா தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு வார்த்தை எழுதப்படவில்லை. ஆனா நம்ம பரிசுத்தமா இருந்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு தான் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிக்கும் பொழுது, நம்மள மறுபடியும் அந்த அடிமைத்தனத்துக்கு படுகிற அந்த காரியங்கள் என்ன என்று ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அதுல பெரிய பெரிய பாவங்கள நம்ம துணிகரமாய் செய்ய மாட்டோம் கர்த்தருடைய கிருபையினால. அதுதான் பாவம் என்று நினைத்திருக்கிறோம். ஆனா பிசாசானவன் சின்ன சின்ன காரியங்கள நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஒருவேளை அது பகைகளா இருக்கலாம். யாராவது பண்ண தப்ப மறக்கவே முடியாத ஒரு விரோதமா இருக்கலாம். இல்ல மத்தவங்களுக்கு முன்பாக நம்ம வைராகியம் பாராட்டுறதா இருக்கும். ஒரு மேன்மையா இருக்கலாம். இல்ல ஒரே கோவமா இருக்கலாம். மத்தவங்க கிட்ட தேவையில்லாத ஒரு சண்டையா இருக்கலாம். அது சின்ன வாக்குவாதமா இருந்தா கூட, அது சண்டைக்கு அடியில தான் வரும். இல்ல பிரிவினை ஒரு ஆவியா இருக்கலாம். ம மத்தவங்க செய்ற இல்ல மத்தவங்களுடைய மேன்மையை கண்டு பாடுகிற அந்த பொறாமையா இருக்கலாம். இப்படி செய்வதெல்லாம் என்ன ஆகும்னா, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம மெய்யான விடுதலை எதில இருக்கணும்? இந்த பட்டியல்ல. ஒரு வேளை நம்ம சின்ன சின்ன கோவப்படுறோம், வைராகியம் கொள்ளுகிறோம். எப்பயோ ஒருத்தவங்க பண்ணத கூட நம்மளால மன்னிக்க முடியல, மறக்க முடியல. சிலர் நமக்கு எதிராய் செய்கிற காரியங்கள பார்த்து பொறாமையா இருக்கு, எரிச்சலா இருக்கு. நமக்கு அவங்க பார்க்கும்பொழுதே வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இருப்போமானால், அது நம்ம இன்னும் அடிமைத்தனத்திற்குள்ளாய் மாட்டிக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 5:1 சொன்னதுபடி, நீங்கள் மறுபடியும் அடிமைத்துவத்தின் ஒத்துக்கொட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்க. அதுக்கு நம்ம கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆவியானோட பலத்தினால கர்த்தருடைய சத்தியத்தை அறியும் பொழுது நம்ம விடுதலையாக்கப்படுவோம். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, நான் இந்த சின்ன சின்ன காரியத்தில் கூட நான் அப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் மறுபடியும் அடிமைப்பட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளை சுயமாய் ஆராய்ந்து அறிந்து கொள்வோமேனால் வருகிற ஆக்கினைக்கு நம்ம தப்பு வைப்போம். ஹalleluya. நம்ம இருக்கிறவங்களுக்கு கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. நீங்க கொடுத்த வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. அப்ப நாங்க மெய்யான விடுதலையை ஒவ்வொரு நாளும் நாடுகிற பிள்ளைகளா எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. இப்போ ஒரு பெரிய பாவத்திற்கு தப்பி இருக்கிற நாங்க, இந்த சின்ன சின்ன காரியங்கள் எங்களுக்குள்ளா இன்னும் தகப்பனே, எங்களை ஒரு அடிமைத்தனத்தின் உகத்திற்குள்ளாய் வைத்திருக்கோமேனால் ஆண்டவரே, எங்களை ஒரு விசையாய் மன்னிங்க.
நாங்கள் யார் கோவமாக இருக்கிறோம்னா, பொறாமை கொண்டு இருக்கிறோம்னா, பகையாக இருக்கிறோம்னா, விரோதமாக இருக்கிறோம், வைராக்கியம் கொண்டு இருக்கிறோமா, எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஆவி இருக்குன்னா, அப்போ யாராவது சில சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட எங்களால் சகிக்க முடியாத ஒரு சுபாவம் இருக்கும் வேணாம். அப்போ அந்த அடிமைத்தனத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை நீங்க விடுங்க ஏசப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை கொடுங்க ஏசப்பா. அப்பா தாப்ப நாங்கள் சுயாதீனர்களாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாய் வாழும்படியாய் கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எங்களை தாழ்த்தும் பாதப்பட ஒப்படைக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை தந்து விட்டீரை நாங்கள் விசுவாசிக்கிறேன் சப்பா. அப்படியே நாங்கள் வாழ உதவு செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனம் பரிசுத்த பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.